வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தினை அரிசி அடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு போல் தினை அரிசி எடுத்திருக்கேன். 2 கப்பு தினை அரிசிக்கு 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு பச்சை பயிறு, அப்படி இல்லாட்டி பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். 5 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை 3-4 தடவை கழுவி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இந்த ஊற வச்ச தண்ணியவே நம்ம உள்ளே சேர்த்து அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் எல்லா அரிசிக்கும் தேவையான உப்பு போட்டுட்டேன். இப்போ ஊற வச்ச தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி ஒரு 2-3 செட்டு வந்துச்சு. நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் 2-3 தடவை அரைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தோசை தவா அடுப்பில் வச்சுட்டேன். அது நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு கரண்டி போல் மாவு எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ அதில் சுற்றி எண்ணெயை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த அடையை சுட்டு எடுக்கணும். ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது இப்போ ப்ளெயினாக தான் நான் அடையை ஊற்றிருக்கேன். ப்ளெயினாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி அதை வதக்கி கொஞ்சம் தேங்காய் திருகலும் வதக்கி போட்டு பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.